தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகர்ல நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்கிறான், என்னென்ன 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன்விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது, அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது, எவனையும் தூங்க விடக்கூடாது. போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்றுக்கவல, இங்கே போய் பண்ணிருக்கவல, இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில, இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டுவேன். இந்த வேலை கொடுப்பேன் பாரா. டேய், பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பாரா, எப்படி நடத்தேன் பாரா, எப்படி இருக்கும். ஆமாடா டே, அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா. நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா. தம்பி, நான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய், அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு இங்கிட்டு வலியுது, இதுக்கே கை துண்டை வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி, ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது. புரியுதா? ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படை நடத்தினான். அவன் மகன் ஒன்னும் கிடையாது. எனக்கு பணம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆலோசகர், அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது. ஒரே ஆள் தான். இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது, இந்த கோனேரி கோனு நான் தான், எல்லாம் நான் தான். அதனால நீ தப்பிக்க முடியாது. இங்க பாரு, இது பிரபாகரன் துவக்கிலிருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனிச்சுக்க. எப்படி வெடிக்கும், எங்க வெடிக்கும், எந்த இடத்துல வெடிக்கும், எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும், எனக்கே தெரியாது. அரிக்கும்டா போயிட்டே, டே வேலை எடுறா தூக்குடாங்க. இந்த பெரியார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அட்ரா போட எப்படி அடிக்கிறது. உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கு பாரதின்னு அவனை வச்சு அட்ரா. டேய், இந்த மாடை தொடுறா, ஆடு மாட்டை தொடுறேன் பாடுறா. இப்ப பாடுறா, சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறேன் பாரா, 23 கூட்டம் போடுறேன் பாரா. செத்தானி உனக்கே பயம் வந்துடும், ஆஹா நம்மளை முடிச்சுட்டாங்க பொறுக்கு. அவ என்ன பண்ணுவா, வருவா நேரம் வருவா, விளக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே. சீமா எங்கடா இருக்கான், அடி பீகாரியம் அடிச்சவன, ஐயோ சீமான கூப்பிடு, வீடு ஐயோ சீமான கூப்பிடு, நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு. ஓட்ட அவனுக்கு போட்டுறது, என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு, கண்ணீர் துடைக்க நானு, தோல்ல சாஞ்சு அழுகிறதுக்கு நானு, ஓட்டு மட்டும் அவனுக்கு. இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான். அதனால விடுறதா இல்ல. நீயே பாரு, என்னடா அந்த ஆள் செய்யறாப்ல, எதோ செய்யறாப்ல. அவன் மாடோட பேசிட்டு இருக்கான், அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான், யாரா இந்த ஆளு அப்படின்னு. தம்பி, நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி. நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி. தற்சார்பு பொருளாதாரம், கால்நடை விவசாயியை கைவிடப்படாது. இதெல்லாம் யாரு? நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி, நம்ம ஸ்கிரிப்ட் தான். அங்க போகுது தம்பி. எப்படி அங்க வெடிக்குது பாத்தியா. அடுத்து மனு கொடுக்குறான், ஒன்னா வாரேன். என்னடா டே, ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாகரன் மகன். திரும்ப சொல்றேன், அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன், ஒரு ஓட்டை போடு, நாட்டை என்கிட்ட கொடு. அங்க எவனாவது வந்தான்னா சொல்லு. டேய், இந்திய கடலுக்குள்ள இதுவரை 840 மீனவனை சுட்டுருக்காண்டா.
ஒவ்வொரு வாரத்துக்கும் 10 பேர் 5 பேர் 20 பேர் இந்த கைது பண்ணி கனியூரில் விடுறான்டா. ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா. ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா? தொட்டானா? இந்த இனத்தின் குலதெய்வம்டா, காவல் தெய்வம்டா பிரபாகரன். அவன் பிள்ளைகளடா நம்ம. ஓடுறா நீ, ஓடுறானாலே பாடுறா.